பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியும். அப்போ அப்ரஹாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலை வித்திட்டு இருந்தவர், விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அப்ரஹாம் விக்கிரகாராதனை செய்தாலும் அவர் பக்தி உள்ளவர்களாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா தேவன் அவரை தேடி போயிருக்க முடியாது, அவரை தெரிந்து கொண்டிருக்கிற முடியாது. ஏன்னா அவர் நீதிமானாக இருந்ததுனால தான் தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவர் சொப்பனம் மூலமாக தேவனை பேசி அவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆசீர்வதித்தார். எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? வசனம் பாருங்கள். ஆதியாகம் 12:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தேவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே ஆதியாகம் 13:2 நீங்கள் பாருங்கள். அப்ரகாம் மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொன்னையும் ஆஸ்தியுமே உடைய சீமானாய் இருந்தானாம். அப்படி தேவன் என்ன பண்ணார், அப்ரஹாம்னு ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, நம்ம தேவனாலே ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம அப்ரஹாம் போல நீதியாக நியாயத்தோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பாதத்தில் வர யாரும் நான் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆண்டவர் நம்ம நம்பி வந்தோம், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட யாரும் இதுவரை நான் பார்த்தது கிடையாது. தேவன் பாதத்தில் வந்த ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம நிர்மலம் ஆகாமல் இருக்கிறது கூட தேவ கிருபை. அதனால் தேவன் என்ன பண்ண நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் தேவன் கொடுக்குறவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். வேறு நம்ம பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்துபடி நம்ம முயற்சினாலோ நம்ம பலத்தினாலோ நம்ம படிப்பினாலோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு வரும். அதே சங்கீதம் 37:22 பாருங்கள். அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பூமியை சுதந்திரித்து கொள்வீர்கள், அவராலே செபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போகிறார்கள். பாருங்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்களா, அவரால் செபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள், இல்லாமல் போவார்களா. அதுபோல் தேவஜனமே, நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாதத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று ஆரோக்கியத்துக்கு இருக்கலாம், இல்லை இதை ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், என்ன காரியத்துக்காக ஊழியம் இருக்கலாம், என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி தேவ பாதத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் வார்த்தை மூலமாக தேவன் பேசுகிறதுக்காக நன்றி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மேலே உங்கள் பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.